இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பாப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்குன்னு அபிஷியலாவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர்ல த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜயின் ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க. மூவி ஜூலை 24 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. செகண்ட், மதுரை அமர்வு நீதிமன்றம் தமிழக அரச பாராட்டியிருக்காங்க. எதுக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் குமாரமங்கலம் பகுதியில இருக்கிற பெரியகுளம் நீர்நிலைய ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட சாலைகளை அகற்ற கோரிய வழக்குல தமிழக அரசு தானாவே முன்வந்து 3 மாசத்துல அந்த சாலைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மதுரை அமர்வு நீதிமன்றம் கடந்த ஆட்சி காலங்கள்ல நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தமிழக அரசு தானாவே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதா சொல்றது வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம காலம் தாழ்த்தாம பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கதையும் மதுரை அமர்வு உயர் நீதிமன்றம் பாராட்டி இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான மாற்றம். இத தொடரணும்னு சொல்லி மதுரை அமர்வு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தேர்டு, காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி பொது தேர்வுல சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் அதற்காக உழைத்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றுச்சு. அதுல பங்கேற்ற அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் தன்னோட 1 மாத சம்பளத்தை அந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்காக நன்கொடையா கொடுத்திருக்காரு. ஃபோர்த்து, நேத்து முதலமைச்சர் விஜய் சார் கரூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பேசினத கரூர் மதனந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில மாணவர்களுக்கு டிவில போட்டு காட்டின வீடியோ வைரல் ஆனதை அடுத்து அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த், அண்ணாமலை சார் அவர்களோட வீத லீடர்ஸ் அமைப்போட முதல் மாநாடு நாளைக்கு பொள்ளாச்சியில நடக்க போகுது. போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி மாநாடு நடக்க போகுது.